மேடம் சூப்பர் பசி, எனக்கு ஏதாவது டேஸ்டா சாப்பிடணும். ஸோ என்ன நீ கண்டிப்பா கேட்பேன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி பண்ணி தரப்போறேன்னு கேட்குறியா? ஆமாம், இல்லை எனக்கு தெரியும் உன்னை பற்றி. ஏன்னா வேற வேற டேஸ்டியா அப்படின்னு சொல்கிற வழக்கம். அதுக்கு பயந்துட்டே நான் புதுசாக ஏதாவது காம்பினேஷன் போட்டு சமைக்கிறேன்ல. ஆமாம் தானே? ஆ, நான் வந்து நீ கேட்டேன்னா அதுக்கு அந்த டைமில் என்ன இருக்கோ அது அவைலபிளை வச்சு ஒரு சாத்த கிளறி ஒரு அப்பளமோ வடாமோ பொரிச்சு உன்னை எப்படியாவது சாப்பிட்ற அந்த எண்ணத்துக்கு தூண்டுற மாதிரி பண்ணிடுறேன் இல்லையா? இல்லை நேற்று கூட பாரு எல்லாம் இருந்தது. அப்புறம் உருளைக்கிழங்க பொடி பொடியாக நறுக்கி நல்லா முறுன்னு பண்ணி கொடுத்தவொடனே சாப்பிட்டேன். அந்த மாதிரி உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நான் சமைக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், பாண்ட்லி வச்சுட்டேன். பாண்ட்லி வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். உனக்கு உன்னோட ஃபேவரட் என்ன? உருளைக்கிழங்கு. கரெக்ட். அதை வச்சு தான் இன்னைக்கு சிம்பிளா ஒரு தொட்டுக்க பண்ணிட்டு காத்தால டிஃபனை முடிச்சிட போறேன். என்ன? ஆமா, இப்ப வந்து கடுகு போட்டிருக்கேன். பாண்ட்லி காயணும் இல்லையோ? அதனால பாண்ட்லி காயட்டும். ஒரு பக்கம் பாண்ட்லி காயட்டும். இப்போ பாண்ட்லி காஞ்ச உடனே உனக்கு கடுகு வெடிச்சிடும். அதுக்குள்ள நான் கதையா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ கொஞ்சம் என்னென்ன போடணும்ன்றதுல கொஞ்சம் இருந்துட்டு வதக்கும் போது சொல்றேன். சரியா? இப்போ வந்து நான் ஆமா இஞ்சியை கொஞ்சம் நறுக்கிட்டேன். என்ன நறுக்கியாச்சா? இப்போ இஞ்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். கடுகு வெடிச்செடுத்து இந்த பாரு, மிளகாயை வந்து இந்த மாதிரி கீறி வச்சுட்டோன்னு வாயை பொழந்து உனக்கு எடுத்து போட்டு சாப்பிடலாம் ஈஸியாக. பொடி பொடியாக நறுக்கணும்னா அங்கங்கே மாட்டோம், காரம் வரும். ஆமாம், சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1. புரியுதா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆமாம், பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆமாம், காரம் வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து மிளகாப்பொடி காரம் அதெல்லாம் போட போகிறதில்ல. இந்த 3 மிளகா தான், அதே போதும். ரொம்ப காரம் வேணும்னா இஞ்சி சேர்த்துக்கலாம் நம்ம. சரியா? அதனால இப்போ கருவேப்பிலை, அந்த வாசனை அதில் இறங்கணும். அதனால நான் கருவேப்பிலையை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கிறேன். உடம்புக்கும் நல்லது, சுகர் கொஞ்சம் சீக்கிரம் வராது, அதை ப்ரொலாங் பண்ணணும்னு சொல்லுவாள். அதில் நார் சக்தி இருக்கிறதுனால. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு வச்சுருக்கேன். சரியா? அது இல்லை, உனக்கு மாத்திரம்னா கொஞ்சமாவது மீறாதான், நாங்களும் சாட மாட்டோமா? இன்னைக்கு அப்பா வந்து இதுக்கு போயிருக்காருல்ல, அதான் சோழிங்கர் போயிருக்காருல்ல, அவர் வர்றதுக்கு லேட் ஆகும். நேற்று சனிக்கிழமை திவ்ய தரிசனம் கிடச்சிதான். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம நல்ல காரியம் பண்ணாதான் நமக்கு வந்து நல்ல தரிசனம் கிடைக்கும், நல்ல எண்ணங்களோடு போகும்போது. அதுவும் சனிக்கிழமை சோழிங்கரில் வந்து அவ்வளோ நல்ல தரிசனம் கிடைக்கிதுன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். சரியா? இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது. ஆமாம், மஞ்சப்பொடி ஒண்ணுதான். நான் மஞ்சப்பொடின்னு சொல்லுவேன், நீ மஞ்சத்தூள்னு சொல்ற. அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய விசேஷங்கள் இல்லை. இங்கே பாரு, இது குடமிளகா. ஆமா, ஆமா, எல்லாம் ஒன்னொன்னு. ஏன்னா எல்லா காயும் சாப்பிட்டாதான். காலிஃப்ளவரும் வெந்நீர்ல போட்டு வச்சிருக்கேன், உப்பு போட்டு அதையும் சேர்த்துறேன். குடமிளகாவும் அது மேலேயே போட்டு வச்சேன், ஏன்னா அதுவும் கொஞ்சம் சூடா இருக்கும். இதாகட்டும். இப்போ காலிஃப்ளவர் போட்டாச்சு, குடமிளகா போட்டாச்சு. ஆச்சா? ஆமா, அது இல்லாமையா? அது சேர்த்தாதான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லைன்னா வேறன்னு நம்ம அதுக்கே பயந்துருவோம். எனக்கு அது கடலமாவு குழம்பு. ஆமா, அதான் பாம்பே சட்னின்னு சொல்லுவா. நான் எங்க பாட்டிலாம் வந்து கடலமாவு குழம்புன்னு தான் சொல்லுவா. எங்க அம்மா வந்து உங்க அம்மா வந்து எப்பவுமே கடலமாவு குழம்பு தான் பண்ணுவா. தனக்கு உடம்பு நன்னா இருந்ததுன்னா கடலமாவு குழம்பு தான். அது ரொம்ப சிம்பிள் வேற. ஆமா, ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் பிடிக்காது. எங்க ஆத்துல எல்லாம் எங்க அப்பா சைடு எல்லாம் நல்லா சாப்பிடுவா. இப்போ இது என்ன போட்டிருக்கேன், இது உருளைக்கிழங்கு. யுவர் ஃபேவரைட். இப்போ உப்பு போட்டேன் பேசிட்டு, அதை சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு எந்த மசாலாவும் வேண்டாம்.
கொஞ்சோண்டு நம்மளோட என்ன பொடி அது சோம்பு தனியா பொடி அதை மாத்திரம் ஆட் பண்ணிக்கலாம். வேற எந்த மசாலாவும் வேணும். ஆமா, வேற எந்த மசாலாவும் வேணும். என்ன தண்ணி ஊத்தணும். ஆமா, எவ்வளவு? 1 டம்ளர் தண்ணியா? ஆமா. இதுல வந்து நம்ம வந்து கொஞ்சமா இஞ்சியை சேர்த்துடலாம். ஏன்னா வந்து காரம் ரொம்ப இருக்காது, கசப்பு இருக்காது. ஓகே, சரியா? அதனால ரொம்ப வதக்கல நான் இஞ்சியை, அப்படி மேலாக போட்டு விட்டுட்டேன். அந்த இஞ்சி டேஸ்ட் அவ்வளவு பிடிக்காது, அதனாலதான் மேலாக போட்டேன். அவ்வளவு தெரியாது, மைல்டா காரம் மாத்திரம் தான் வரும். உனக்கு என்ன பிடிக்காதுன்னா அது கசப்பு எடுக்கும். அதனால கொஞ்சமா அப்படி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு இஞ்சி சாப்பிடணும்ப்பா. என்னதான் இருந்தாலும் அது தெரியாத மாதிரி போட்டு சமைச்சிடணும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பக்கம் போட்டுடுவோம். அதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், சப்பாத்தி பண்ணிடலாமா? ஓகே ஓகே, சப்பாத்தி பண்ணிடுவோம். போட்டுருவியான். முதல்ல இது இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஒரு இதை போட்டு மூடி போடுவோம், சீக்கிரம் ஆயிடும். உனக்கு தெரியுதா இது என்னன்னு? அவ்வளவுதான். இதை வந்து லைட்டா இதை ஆக்சுவலா லைட்டா வெந்நீர் தண்ணி வச்சு செஞ்சோம்னா ரொம்ப அப்படி காரப்பொடி கூட. ஒரு வீடியோ நம்ம சாஃப்ட்டா வரதுக்கு எப்படி பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்து லைட்டா வெந்நீர் போட்டு பிசையல. நார்மலா லைட்டா ஒரு சூட்ல பிசைஞ்சோம்னா இந்த காரைக்குடி சப்பாத்தி மாதிரி அப்படி 2 விரல்ல பிச்சோன்னு வச்சுக்கோ, அப்படியே சாஃப்டா சூப்பரா வரும். உங்க அப்பாக்கு அதெல்லாம் பிக்க கூடாது, 2 விரல்ல பிச்சாலே அது வரலாம். அப்பதான் அது காரைக்குடி. உங்க அப்பா சொல்ற டைலாக் அது, நான் சொல்லல. என்ன அதனால மெதுவான ஒரு சப்பாத்தியா இருக்கும். ஆமா, இப்போ நம்ம இங்கேயே இட்டு எல்லாம் பண்ணிடலாம். சரியா? இல்லன்னா இந்த கல்லு வந்து எப்படி ஆன் பண்ணிடலாமா? கல் இப்ப ஆன் பண்ணாத, நான் ஆமா ஆமா இல்ல கையில கல்லு ஆன் பண்ணலாம். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் பிசையறது எல்லாம் இருக்குல்ல, ஆன் பண்ணிக்கலாம், அவசரப்படாது. ரவுண்டு போட்டு உங்களுக்கு யாராவது சாஃப்ட்டா இந்த மாதிரி மாவு பிசையணும் எப்படின்னா அதுக்கு தனியா ஆக்சுவலா ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ரொம்ப நாள் முன்னாடி. ஆமா ஆமா ஆமா, அது இருந்தா நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்து. ஆமா, நிறைய லிங்க் கேக்குறாங்க. ஆனா எனக்கு எடுத்து அனுப்புறதுக்கு தெரிய மாட்டேன்றது, அதனால நான் விட்டுறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்ட வர்றதுக்கு அனுப்பிச்சுடுறேன், ஒரு நாளைக்கு தேட முடியல. இந்த அளவுக்கு இட்டுட்டு என்ன பண்ணணும், கொஞ்சமா நெய் எடுத்து இது மேல தடவிடணும். ஆமா, தடவிட்டு கொஞ்சமா இப்படி பொடியை போட்டுடணும். என்ன பொடி? அதான் அந்த கோதுமாவையே அப்படியே போட்டுடணும். போட்டுட்டு என்ன பண்ணணும், ஒரு பாதி கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு அப்படியே சுத்தணும். என்ன அப்படியே சுத்திடுறோமா? இப்படி சுத்திட்ட பிறகு இங்க பார், இப்படி மூடிடணும். இதை என்ன பண்ணணும், இப்படியே இல்ல இப்படியே அமுத்தணும். அமுத்தி வச்சுட்டு இட்டோம்னா ரொம்ப லேயர் மாதிரி சாஃப்டா வரும். ஆமா, சூப்பரா இருக்கும் சப்பாத்தி. இப்ப இட்டு காமிக்கிறேன் பாரு, உனக்கு நல்லா இருக்கும். உனக்கே வந்து சாஃப்டா இருக்கேம்மான்னு. அதனால ஒரு டெக்னிக். ஆமா, சப்பாத்தியே இந்த மாதிரி பண்ணிடலாம். அப்போ உனக்கு வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டா, குழந்தைகள் ஆகட்டும் பெரியவாள் ஆகட்டும். இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் நான் இப்படி தான் பண்ணி தருவேன். சாஃப்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பல்லெல்லாம் கட்டிக்கல. அதனால் எங்கள் அப்பானா பரவாயில்ல, எங்கள் அம்மா கொஞ்சம் பல்லு கில்லு கட்டிக்காதனால உன்னோட பாட்டி இந்த மாதிரி தான் பண்ணி தரணும். ஆனால் சப்பாத்தியை கடலமாவு குழம்புல தான் ஊற வச்சு சாப்பிடுவா. எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சுல்ல, வருஷம் அதிகமே ஓடி போச்சு. ஆமாம், வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். நான் ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்துட்டேன். ஆமாம், அது ஆனால் கஷ்டம்தான், ரொம்பவே வருத்தம்தான். எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்ட நீ. அதெல்லாம் எனக்கே கூட கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது அது, ஆனால் யதார்த்தம் அதுதான். ஆமாம், இது ஒரு பக்கம் எப்படி கொதிச்சுன்னு இருக்கு பார். லைட்டாக கொஞ்சம் திக்னஸ்க்கு கடலமாவு கரைச்சி கொட்டணும், 1 ஸ்பூன். ரொம்ப வேண்டாம், அந்த திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக. இல்ல முந்திரி பருப்பு ஊற வச்சு ஆமா அப்படிதான் வரும். அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு உனக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா கொஞ்சம் முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சோன்னா செம்மையா இருக்கும். பன்னீர் இது மாதிரி கிரேவி மாதிரி. சரியா? ஸோ இது இல்லை, நான் ஒன்று போட்டு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் இடுறேன், நீ போடு. என்ன சொல்கிறேன்?
ஓகே. நானே இட்டு போடணுன்னாலும் போட்டுருவேன், உன்னோட சாய்ஸ் தான். நீ போட்டுரு, எப்பவும் நீ தான் போடுவ. நீ போட்டுருவ, நான் உக்காந்து இட்டு கொடுத்துருவேன். அதை தான் பண்ண போகிறேன். இப்போ ஒன்று மாத்திரம் நான் போட்டுட்டேன் இதில். சரியா? நான் போய் உக்காந்து பொறுமையாக இட்டு கொடுத்தேன்னா நீ போட்டு எடுத்துருவேன். என்ன வைத்தி நீ போடுறேன்னு நீங்கள் போடுறியா? நான் இட்டுறேன் கடைன்னு. எப்பவும் நம்ம வழக்கம் தானே, அதை பண்ணிடுவோம். இல்லை பெருசு பண்ணணும். ஏன் நீ வரணும்ல, மாற்றிக்கிறல்ல, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து இட்டுட்டு ஃபுல்லாக காமிச்சிடலாமா? ஹீட் பண்ணிட்டியா? நெய் போட்டே எடுத்துடு. ஏன்னா நெய் வந்து நெய் உடம்புக்கு நல்லது. அதனால் நெய்யையே கொஞ்சம் விட்டுடு. ஆக்சுவலாக நெய் விட்டோன்னா வந்து ஆக்சுவலாக சொல்லுவா முட்டி வலி அதெல்லாம் வரவே வராது. ஆயுர்வேதிக்கில் சொல்லுவா எப்போவும் நெய் சேர்த்துக்கோங்க, ஆனால் உருக்கி சேர்த்துக்கோங்க அப்படின்வா. அதனால் நான் முக்கால்வாசி கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துப்பேன். அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அது 1 கிலோ ஆகுதோ 2 கிலோ ஆகுதோ உங்கள் அப்பா தானே வாங்கி தர போகிறாரு, நானும் கஷ்டப்பட போகிறேன். அது ஒன்றும் இல்லைல்ல. அதனால் அதெல்லாம் நான் பண்ணிப்பேன். ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கணும். சும்மா டாக்டர் கொடுக்கறதுக்கு, வைத்தியனுக்கு கொடுக்கறதுக்கு வணிகனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவான் என்னோட அப்பா. இந்த சப்பாத்தி நீ வைத்தியனுக்கு கொடுத்து தானே ஆகணும். கண்டிப்பா வைத்தியன், நம்ம வைத்தியதான் வைத்தியன். நான் வந்து வேலை பண்ற ஸ்டைல் பாத்தீங்கன்னா நான் வந்து பேச மாட்டேன், கொஞ்சம் அதிகமா. நான் பேசுறது கொஞ்சம் கம்மி. அம்மா பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா பேசுவாங்க. நம்மளால அந்த பேச முடியாது. ரொம்ப கொஞ்சம் ஃபோக்கஸ்டு. நான் பேசுறது ரொம்ப கம்மி. டாஸ்க் வந்து அந்த வேலைன்னா அந்த வேலை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ்டாவே தான் இருப்பேன். இந்த வேலை மேலேயே தான் எனக்கு மைண்ட் இருக்குமே தவிர அதை பேசணும் இது பண்ணணும்னு இருக்காது. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கம்மியா தான் சொல்லுவேன். ஆமா ஆமா, உங்க அப்பா கொஞ்சம் பேசுறாரு நன்னாவே. ஆமா, அப்பா இப்ப 2-3 வீடியோ அப்பா பேசுறது நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, சூப்பரா பேசுறாருல அப்பா. அது வேணா நீங்க வந்து பாருங்க. இப்போ வந்து அம்மா போட்டாங்க சப்பாத்தி. அந்த சப்பாத்தி வந்து நான் இப்போ சாப்பிட போறேன் தொட்டுக்க போட்டுக்கிட்டு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்க அம்மா வந்து டிஃப்ரெண்டா பண்றாங்க. ஆமா, சிம்பிளா பண்ணுவா. ரொம்ப காரம் இருக்காது, ரொம்ப உப்பு இருக்காது, மைல்டா இருக்கும். என்ன? ஆமா, எங்க வீட்டில் அதான் செட் ஆகும். ரொம்ப காரம் ரொம்ப உப்பு அதெல்லாம் எங்கள் வீட்டில் செட் ஆகாது. ஸோ எல்லாருக்கும் காமனாக அது இருக்குதுன்றதுனால காமனாக அப்படி சாப்பிட்றது. காய்கறியும் நிறையா போகிறது இல்லைப்பா, அது ஒன்று இருக்குல்ல. உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு, மற்றபடி காலிஃப்ளவரில் விட்டமின் கே இருக்குது, இதில் வந்து பச்சை கலர் இருக்குது, கொடமிளகாலையும் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது. சப்பாத்தியும் நல்லா லேயராக வந்து அவ்வளோதான். அதுதான் வேணும். சாப்பிட்டா இருக்கணும், சாப்பிட பிரியமாக இருக்கணும். பரோட்டா சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வரணும், சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வரக்கூடாது. ஓகே, கரெக்டா? ரொம்ப சந்தோஷம். நீ சாப்பிட்றதுலேருந்தே தெரியுது அம்மா பண்ணது உனக்கு பிடிச்சிருக்குன்னு. குட், வெரி குட். இந்த மாதிரி என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு தான் நான் போடுவேன் இல்லையா? அதை வந்து நம்ம நேயருக்கு நீ சொல்லிடணும் அம்மா காம்பினேஷன் எப்படின்னு. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அம்மாவோட வாழ்த்தனத்துக்கெல்லாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கொடமிளகா நல்ல காம்பினேஷன். ரொம்ப மைல்டாக இருக்குது, ரொம்ப மசாலா கிடையாது. அதனால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த தொட்டுக்கு ட்ரை பண்ணுவோம். சப்பாத்தியும் ரொம்ப லேயராக சூப்பராக பண்ணியிருக்காங்கம்மா. எனக்கு செம பசி. ஆனால் நான் சாப்பிட்றதுல கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். அதனால் வீடியோ வந்து அம்மா முடிச்சுப்பாங்க. சரியா? இன்றைக்கி காத்தால் ஃப்ரீ சண்டேன்றதுனால நான் சப்பாத்தி இந்த மாதிரி தொட்டுக்க காத்தால் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக டின்னர் தான் பண்ணுவேன் இதெல்லாம். ஸோ இவனுக்கு இதெல்லாம் பிடிக்குன்றதுனால இன்றைக்கி காத்தாலேயே பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிடுது, ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு அம்மாவுக்கு அதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? குழந்தை என்னென்னா சாப்பிட்டா நம்ம சாப்பிட்ட மாதிரி இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதாவது எந்த தொட்டுக்க பண்ணாலும் ஒரு 4-5 காயை சேர்த்து பண்ணிங்கன்னா அதில் ஒவ்வொரு காயில் ஒரு விட்டமின்ஸ் இருக்கும், எல்லாம் போய் சேரும். வளர்கிற குழந்தைகளுக்கு நம்மள மாதிரி இருக்கிறவா எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கும் வேணும்ல ஸ்ட்ரென்த்து இதெல்லாம். கரெக்டாக? ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அவைலபிள் காய்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தொட்டுக்க பண்ணலாம். இன்னொரு தொட்டுக்க கூட ரொம்ப சூப்பராக பண்ணுவேன், அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிளெயின் தான், ஆனால் அதில் வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணுவேன். வெங்காயம் தக்காளி கேரட் தான் போடுவேன். ஆனால் அது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அதுவும் ஒரு நாள் நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பிடிச்ச தொட்டுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன், ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக
உங்களோட பேராதரவுக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி யாருக்கெல்லாம் பிறந்த நாள் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு எப்பவும் போல் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நல்ல குடும்பமான வரைக்கும் சில பச்சையாக கொஞ்சம் சாப்பிட ட்ரை பண்ணிக்கோங்க. சேலட் அதெல்லாம் அது ஒன்றுமே நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்க யூஸ் ஆகும். ஃப்ரூட்ஸ் டெய்லி ஏதாவது ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று மாத்திரமாவது ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக இருக்கணும்னா சிலதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலாக அப்படியே சாப்பிட பழகிக்கணும். சர்க்கரை போட்டு ஜூஸ் போடாமல் அப்படியே ஃப்ரூட் அப்படியே எடுத்துக்கணும். ஏன்னா அது அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது ஃப்ரூட், அதை சமைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.